யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? நிறைய பேருக்கு தெரியும். வந்தார் அப்படியே என்ன திட்டுற மாதிரியே இருந்தது. என் பின்னாடி இங்கே நிற்கிறான். அப்படியே வரல, நீ எல்லாம் ஒரு மியூசிஷியனாடா. அவருக்கு தெரியாது, நாங்கள் எல்லாம் சிங்கர்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க சிங்கர் இல்லை, வெறும் பிளேயர்ஸ் தெரியாது. எங்கள் அப்பாவுடைய இதில் தான் வந்துச்சு. பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார். ஆக்சுவலாக சரியாக பாடலாம், அடிலாம் விழும், அழுதாலும் பாடி தான் விடணும். அந்த மாதிரி ஒரு இதில் தான் எனக்கு மியூசிக்கை ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது எனக்கே அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுது. பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன், உனக்கே தெரியாது, அந்த பேரே அறியாது, அட யாரும் எங்கேது, அது ஒரு முறை சொன்னாலே தூக்கம் வராது, அட தினம் தோறும் அதை சொல்லி உன்னை கொஞ்சுவேன், காத அன்பாலே உன்னை மெஞ்சுவேன். எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். பிறை வந்தவுடன் நிலா வந்தவுடன் நிலா வந்ததென்று உள்ளம் துள்ளும், நிழல் கண்டவுடன் நீ என்று இந்த நெஞ்சம் நெஞ்சம் இன்னும். இந்த பாட்டு பாடின ஒரு பையன் தான் நம்ம கூட இப்போ வந்து பெரிய பையனாக இருக்காப்புல. சார் இந்த பையன் யார் சார்? பார்த்தா மாதிரி இருக்கேன். அந்த பையன் யார் சார்? யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். எப்படி இதை கண்டுபிடிச்சிங்க? நிறைய பேருக்கு தெரியும், பட் இன்டர்வியூவில் யாரும் கேட்டதே இல்லை. இது நம்ம ஒன்று வித்தியாசமாக பண்ணுமே அப்படின்ட்டு. சூப்பர் சூப்பர். கரெக்டாக இன்ட்ரோ சாங் ஒன்று பாடி. ஆமாம், நைஸ். எப்படி சார் அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு ஃபஸ்ட்டு? அது என்ன, அது வந்து நடிக்கிற மாதிரி தானே. ஆக்சுவலாக அது வந்து நிஜமாக பாடலை. நம்ம பாடுறது வந்து ஆக்டிங்காக. ஆக்சுவலாக அப்போ நான் கங்கைமரன் சாரோட ட்ரூப்பில் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். நிறையா ஃபாரின் ஷோஸ் அதெல்லாம் நிறையா போயிட்டு வருவோம். அப்போது இந்த மூவி நடந்துட்டு இருந்தது. அதில் கங்கைமரன் சார் கூட வருவார் நினைக்கிறேன். அந்த படத்தில் அந்த ரெக்கார்டிங் செட்டப்பில் அவர் கூட இருப்பார். ஸோ அப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஆர்கெஸ்ட்ரா வேணும் அப்படின்னு சொல்லி ராஜீவ் மேனன் சார் வந்து கேட்டிருக்காரு கங்கைமரனை. அதுக்கு நம்ம மியூசிக்கு இன்சார்ஜ் ஒருத்தர் இருக்கார், அஜுபாயின்னு சொல்லிட்டு, அவர் தான் எல்லோரும் ஆர்கனைஸ் பண்ணுவார். எனக்கு ஃபோன் பண்ண, ஏன்னா நான் அதில் மெயின் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். நான் இப்போ லிடியனோட ஃபாதர் சதீஷ், அதுக்கப்புறம் இன்னொரு சதீஷ், அதுக்கப்புறம் குமார்னு ஒரு கீபோர்ட் பிளேயர், அப்புறம் ஹரி, இந்த 4 பேர் வந்து நாங்கள் மெயின் கீபோர்ட் பிளேயர்ஸு. அப்போது கேட்டவுடனே என்ன கேட்டார், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு ஒரு ஆர்கெஸ்ட்ராவாக கூட்டிகிட்டு வாங்கிட்டு. நான் நிறைய ட்ரூப்பில் வாசிப்பேன். ஸோ எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக அந்த வெங்கட், இப்போ சூப்பர் சிங்கரில் வந்து தபலா வாசிக்கிறது தான் அந்த வெங்கட். அதான். ஸோ நாங்களாம் ஒரு ட்ரூப்பாக இருப்போம் எப்போவுமே. ஸோ நான் வந்து வெங்கட்கிட்ட ஃபஸ்ட்டு இன்ஃபார்ம் பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு என்னை கேட்டது வந்து ஆர்கெஸ்ட்ரான்னு தான் கேட்டாங்க. நான் கீபோர்டு வாசிக்கிற மாதிரி, மற்றவங்க எல்லோரும் வந்து கிட்டாரு, தப்லா, ட்ரம்ஸ், இந்த மாதிரி. ஸோ நான் அந்த செட்டப்பில் வந்து ஒரு 4-5 பேரை வந்து சொல்லிட்டேன். ஒரு 6 பேர் கேட்டாங்க, நான் சொல்லிட்டேன். எல்லாம் இன்ஸ்ட்ருமெண்ட்டோட காலையில் 7 மணிக்கெலாம் அந்த பிரசாத் ஸ்டுடியோவில் போய் இறங்கிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் அந்த இன்சார்ஜ் வந்தார். அப்பா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் தேவையில்லைப்பா, சிங்கர் தான் வேணும் அப்படின்ட்டார். ஆர்கெஸ்ட்ரா வேணாமா, சிங்கர்ஸ் தான் வேணும்னு. நம்ம திடீர்னு எங்கே போகிறது சிங்கர்ஸ்க்கு? லிப்ஸிங்க்கு தான். நிஜமாக பாட போகிறது லிப்ஸிங்க்கு தான். சரி, நாம் என்ன பண்ண, இந்த ஆர்கெஸ்ட்ராவில் இருந்தவங்களே இல்லை, இவங்கள வச்சு லிப்ஸிங்க் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் கேட்டேன். அவங்க வந்து சரி அங்கே கரெக்டாக பண்ணுவாங்களே, அவர் ரொம்ப பயங்கர இது, ஏன்னா கரெக்டாக இல்லைன்னா பயங்கர திட்டுவார் அப்படின்னாங்க. நான் கேட்டேன், நீங்களாம் ஓகே வேணுன்னே. சரி எல்லாம் ஓகேன்ட்டாங்க. ரிஹர்சல் நடக்குது. ராஜீவ் மேனன் சார் வந்து வர்றாரு. அப்படியே வந்துட்டு இந்த சாங்கை ஃபஸ்ட்டு போட்டு காமிக்கிறார். அதில் வந்து ஹரிணி தான் பாடியிருந்தாங்க ஃபஸ்ட்டு. வெறும் ஒரு ரித்தம் இதெல்லாம் எதுவுமே இல்லை, வெறும் அந்த கிளிக்கு மட்டும் இருந்துச்சு. ஹரிணியோட வாய்ஸ் இருந்துச்சு, அப்புறம் இந்த கோரஸ் இருந்துச்சு. ஸ்ரீனிவாஸ் சார் தான் அதில் பாடியிருந்தார், அந்த ஹார்மனி மாதிரிலாம் பாடியிருந்தார். ஸோ அந்த சாங் கேட்டோன்னா எங்களுக்கு நாங்கள் தானே ஃபஸ்ட்டு கேட்குறோம் அந்த பாட்டு. ஒரு மாதிரி ட்ரெண்டியாக இருக்க, ஒரு மாதிரி ஓல்டு ஜாஸ் ஃபீலில் இருந்துச்சு எங்களுக்கு கேட்கும்போது. ஃபஸ்ட்டு அவர் வந்து அந்த சாங்கை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு லிரிக்ஸ் கொடுத்தார். கொடுத்தோடனே எனக்கு ஓரளவுக்கு அந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்டால் டக்குன்னு மனப்பாடம் ஆகிடும். அந்த டியூனை கேட்ச் பண்ணிவிடுவேன்.
ஈஸியாக வந்து லிப்ஸிங் பண்ணுவேன், பாடவும் செய்வேண்ணா. பண்ணிவிட்டேன். என் கூட வந்தவங்களுக்குலாம் அது பழக்கமே இல்லை. ஒருத்தர் வந்து பேஸ் கிட்டார் வாசிக்கிறான், இன்னொருத்தர் வேறு ஒரு கிட்டார் வாசிக்கிறவங்க. அவங்களுக்கு வந்து அந்த லிரிக்கை மெமரைஸ் பண்ணி சொல்கிற அந்த ப்ராக்டிஸில் சும்மா நோட்ஸ் தான் வாசிப்பாங்க. வெங்கட்டும் அதை ஈஸியாக பிடிச்சிட்டான். நாங்கள் 2 பேர் கரெக்டாக பண்ணுறோம். இந்த பேக்கில் இருக்கிற இந்த 3 பேர் வந்து இல்லை, தப்பாக அவங்க லிப்ஸிங்கே வரல. ராஜி மேனன் இப்படி வந்தார், அப்படியே என்னை திட்டுற மாதிரியே இருந்துச்சு. என் பின்னாடி இங்கே நிற்கிறான், அப்படியே வரல, நீ எல்லாம் ஒரு மியூசிஷியனாடா. அவருக்கு தெரியாது நாங்கள் எல்லாம் சிங்கர்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. அவங்க சிங்கர் இல்லை, வெறும் பிளேயர்ஸ்ன்றது தெரியாது. ஒரு லிப்ஸிங் கூட பண்ண தெரில, உங்களை என்ன நிஜமாக பாட சொன்னோம், ஒரு லிரிக்கை மனப்பாடம் பண்ண தெரில, நீங்களாம் எப்படி கோரஸ் பாட வந்தீங்க அப்படின்றாரு. எனக்கா ஒரே டென்ஷன், பயங்கர என்னை திட்டுற மாதிரியே இருக்கு அவர் திட்டுறதெல்லாம். அப்படியே இருந்தோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா, ஆக்சுவலாக அவங்க ஃப்ரண்ட்டில் தான் அவங்கள ஃபஸ்ட்டு வச்சுருந்தாங்க. அவங்க லிப்ஸிங் சரியாக பண்ணலன்னு சொல்லிட்டு அவங்கள பின்னாடி தள்ளிட்டாங்க. அவர் என்ன பண்ணிட்டார், அந்த குரூப்பில் நான் நின்னோடனே என்னையும் அப்படி போக சொல்லிட்டார் பேக்கில். நான் கரெக்டாக தான் பண்ணேன். அப்புறம் ஹைட்டாக இருக்கேன், அது மறைக்குதுன்னு சொல்லிவிட்டு என்னை சைடு கார்னரில் அப்படி நிற்க வச்சுட்டாரு. வெங்கட் மட்டும் கரெக்டாக இருந்தான், நான் காம்பேக்டாக பட்டெல்லாம் அடிச்சுட்டு, அவனை மட்டும் ஃப்ரண்ட்டில் அழகாக நிற்க வச்சுட்டு எங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் ரிஹர்சல் போச்சு. ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் ரிஹர்சல்லாம் பண்ணிவிட்டு, நிறைய ரிஹர்சல் தான் ரொம்ப நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஐஸ்வர்யா ராய் வந்தாங்க. அதுக்கப்புறம் அது 2 டேக்கில் அது வந்து முடிஞ்சிடுச்சு. அப்படி தான் இந்த நிகழ்வு நடந்துச்சு. ஓகே சார், அந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது சொல்லியிருக்கீங்களா இது நீங்கள் தான் அப்படி? அப்போ ஓகே. இப்போது சில பேர் கால் பண்ணி அதை மட்டும் பிக்சர்ஸ் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புவாங்க. அனுப்பிட்டு அதை யாரோ மார்க் போட்டு நீ தானே இது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நிறைய அது ஃப்ரெண்ட்ஸ் சைடில் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. மற்றபடி மீடியாவில் யாரும் அதை வந்து கேட்டதில்லை. நான் தான் ஃபஸ்ட்டு. ஆமாம், அது வெளியில் இப்போ தெரிய வைக்கிறது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி. சார், ஸோ லைக் மியூசிக் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்துச்சு? மியூசிக்னா பீஸ் கற்றுக் கொடுத்துச்சு. எப்படி பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன்னா அதில் கிடைக்கிற ஒரு மியூசிக்ன்றதே அதுதான். நம்ம எனி எமோஷன்ஸை வந்து என்ன எமோஷன் வேணுமோ அதை வந்து மியூசிக் வழியாக நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். கோவத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், அதை பீஸையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும், சோகத்தையும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியும். ஸோ மோர் ஆஃப் பீஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் எனக்கு அந்த காம்னஸ் வந்து மியூசிக்னால நான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மியூசிக் டைரக்டராக ஆகணும், இல்லை இந்த கலைத்துறைக்கு தான் வரணும்னு எப்படி நினச்சிங்க? இல்லை, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே நினச்சிலாம் எதுவுமே வரல. நான் கலைத்துறைக்கு வரணுன்ற அதெல்லாம் இல்லை. பேசிக்காக சின்ன வயசுலேருந்து பாட்டு கற்றுக்கிட்டேன். அப்பா வந்து ஹார்மோனியம் வாசிப்பார், கொஞ்சம் பாடுவார். பட் அவர் ப்ரொஃபஷ்னலாக ஒரு மியூசிஷியனாக வந்து வரல. அதனால் அவர் வந்து நான் வந்து ஒரு கர்நாடிக் சிங்கராக வரணுன்றது தான் அவரோட கனவு. ஸோ சின்ன வயசுலேயே என்னென்னா, எனக்கு 2 அண்ணா. ஸோ நான் வந்து பாட்டு, அப்புறம் ஒரு பெரிய அண்ணா நாகராஜன் சொல்லிட்டு அவர் வயலின் வாசிப்பார், மிடில் இருக்கிற அண்ணா வந்து மிருதங்கம். ஸோ இந்த மாதிரி தான் லைஃப் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு. சின்ன வயசுலேயே நிறையா கோவில் கச்சேரியெல்லாம் நிறையா பாடியிருக்கோம். கர்நாட்டிக்காவும் அதுக்கப்புறம் இந்த பக்தி பாடல்கள் இதெல்லாம் கோயிலில் போய் நிறையா பாடுவோம். அப்படி தான் இந்த மியூசிக்கான்றது எனக்கு வந்து எங்கள் அப்பாவுடைய இதில் தான் வந்துச்சு. பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருப்பார் ஆக்சுவலாக. சரியாக பாடலாம் அடிலாம் விழும், அழுதாலும் பாடி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு இதில் தான் எனக்கு மியூசிக்கை ஃபோர்ஸ் பண்ணி தான் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அது எனக்கே அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மாறுச்சு. சார், இப்போது சூப்பர் சிங்கர், சரிகமப்பா அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. நீங்கள் உங்கள் ஷோவில் கலந்துக்கிட்ட மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன், அது உண்மை இல்லை? நான் ஆக்சுவலாக நான் பாடுறதுக்காக இல்லை, நான் கீபோர்ட் பிளேயராக தான். அந்த டேலண்ட் அண்ட் ஷோலெலாம் நான் ஒன் ஆஃப் த கீபோர்ட் பிளேயர். சப்தஸ்வரங்களில் ஆக்சுவலாக ஒரு செக்மெண்ட்டில், ஒரே ஒரு செக்மெண்ட்டில் நான் வந்து கீபோர்டு வாசித்தேன். அப்போ எனக்கு சுபஸ்ரீ தனிக்காச்சலம் வந்து ரொம்ப ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவங்க. ஸோ அவங்க தான் அதுக்கு டைரக்டரு. அப்போ நான் வந்து வாய்ஸ் செலெக்ஷனுக்காக நான் போவேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டு எனக்கு நல்ல மியூசிக் நாலேஜ் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து ஒரு கீபோர்ட் பிளேயராக அந்த அவங்களோட ஷோலேயே என்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்போ அதுக்கு உண்டான டைட்டில் சாங் நான் பண்ணேன். ஃபஸ்ட்டு சப்தஸ்வரங்களில் வி காட் சப்தஸ்வரங்கள்ட்டு ஒன்று வந்தது. அது வந்து டைட்டில் நான் பண்ணது தான். அதே மாதிரி ஹார்லிக் சப்தஸ்வரங்கள்ட்டு அந்த பிராண்டு மட்டும் மாறும். அப்போது ஒரு பிராண்டு மாறும்போது வேறு சாங்கு பண்ணுவோம். ஸோ அதுதான் எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு மியூசிக் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதில் தான். அதுக்கப்புறம் தான் லேட்டரான் தான்
எல்லா சேனல்லையும் ராகமாளிகாவில் இருந்து அப்படியே கண்டினியூ ஆகி அதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்து. ஸோ நீங்கள் கீபோர்டும் வாசிப்பீங்க ப்ளஸ் ஒரு கர்நாடிக் சிங்கர், எப்படி சைட் பை சைடு மேனேஜ் பண்ணீங்க? அப்படி இல்லை, ரெண்டுமே மியூசிக் தானே, எல்லாமே இன்ட்ரெஸ்ட் தானே. இப்போது நமக்கு ஆதாரமே நம்மளோட இந்தியன் பேஸ்டு ஒரு மியூசிக் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருந்தோன்னா நம்ம எது வேணாலும் நம்ம சாதிக்க முடியும். ஸோ அந்த வகையில் கர்நாடிக் மியூசிக் வந்து பயங்கர ஹெல்ப் பண்ணுச்சு. மற்ற விஷயங்கள் இந்த கார்ட்ஸு, மற்ற இந்த வெஸ்டர்ன் ஹார்மனி இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அந்த கிளாசிக்கல் நாலேஜை வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற அளவுக்கு நல்ல ஒரு நாலேஜ் வந்து எனக்கு க்ரியேட் ஆச்சு. என்னுடைய குருலாம் அந்த அளவுக்கு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ பேலன்சிங்கிறதே எதுவுமே கிடையாது, நம்ம அதில் இன்வால்மெண்ட்டு தான். சார் ஃபஸ்ட்டு நீங்கள் மியூசிக் டைரக்டராக வாய்ப்பு எப்படி சார் உங்களுக்கு தேடி வந்துச்சு? தேடி வந்துச்சா இல்லை நீங்கள் தேடி போனீங்களா? ஆமாம், வாய்ப்பு வந்து ஆக்சுவலாக தேடி தான் எனக்கு வந்தது. ஆக்சுவலாக நான் வந்து தேடியே போகல. நான் தான் இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். நான் வந்து கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். ராகமாளிகாவில் ஒரு பல வருஷம் வந்து நான் மெயின் கீபோர்ட் பிளேயராக இருந்தேன். அப்போ வந்து அந்த ராகமாளிகாவில் ஃபைனல் எபிசோட்ஸுக்கு வந்து அப்போது அவங்க ரொம்ப வித்தியாசமாக யோசித்தாங்க. ஒரிஜினல் சாங் கம்போஸ் பண்ணி அதை வந்து ஃபைனல் வர்றவங்க வந்து பாடணும். 3 கண்டஸ்டன்ட் வருவாங்க. ஸோ நான் கம்போஸ் பண்ணுவேன், அந்த சாங்கை வந்து அவங்க பாடுவாங்க. அதுதான் அதோடைய ரூல்ஸாக இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து நான் நிறைய சாங் கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். அது நிறையா அதில் வந்து ஆக்சுவலாக நிறைய பேர் பாடியிருக்காங்க எனக்கு. யாராருன்னா ராகுல் நம்பியார், ரஞ்சித்து, பிரதீப்பு, ஷான் ரோல்டன், இவங்கெல்லாம் வந்து அந்த இதில் ஃபைனல்ஸில் வந்தவங்க. ஸோ அப்போ வந்து எனக்கு அவங்கெல்லாம் பாடியிருக்காங்க அந்த ஃபைனல் ரவுண்டில் நான் கம்போஸ் பண்ண சாங்கெலாம். ஸோ அப்படி தான் எனக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படியே வரும்போது எனக்கு சீரியலில் வந்து வாய்ப்பு கிடச்சிது. நான் பாலபாரதி சார்கிட்ட ஆக்சுவலாக நான் ஒரு கீபோர்ட் பிளேயராக ரொம்ப வருஷம் இருந்தேன். சீரியலுக்கெல்லாம் வாசிச்சிருக்கேன். அவரோட ஏதோ ஒரு படத்துக்கு மட்டும் நான் வந்து அது ரொம்ப ஸ்டார்டிங் ஸ்டேஜ். நான் சொல்கிறது நான் அப்போ தான் கீபோர்டு வாங்கி நான் ட்ரெயின் ஆகிற அந்த காலகட்டத்தில் அவர்கிட்ட சும்மா ஒரு ட்ரெயினி மாதிரி தான் போனேன். ஒரு ப்ரோக்ராமர்னு கூட சொல்ல முடியாது. அவர்கிட்ட எல்லாமே கற்றுக்கலான்றதுனால அவர்கிட்ட போனேன். அவர்கிட்ட நிறையா லேர்ன் பண்ணேன். ஏன்னா பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது ஸ்பாட்லேயே வந்து அப்படியே கம்போஸ் பண்ணி அப்படியே ஒரு ஐடியா சொல்வார். அதை வந்து நான் அதில் ப்ரோக்ராம் பண்ணி காமிப்பேன். சாங்கு கூட எப்படின்னா லிரிக்ஸ்லாம் பார்த்தாரா அப்படியே ஃபுல்லாக அப்படியே பாடிட்டு போயிட்டே இருப்பார். சந்தம்லாம் கரெக்டாக இல்லைனா கூட அதை அட்ஜஸ்ட் பண்ணி அதை வந்து அழகான ஒரு டியூனில் கொண்டு வருவார். ஸோ அந்த மாதிரி ஒரு கிரேட் கம்போசர் பாலபாரதி சார். அவரோட நான் ட்ரெயின் ஆனதுனால எனக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சீரியலில் வாய்ப்பு கிடச்சிது. அபிநயா கிரியேஷன் சொல்லிட்டு திரு ஜேகே சார், அவர் தான் என்னை ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்டராக என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணது. சன் டிவியில் ஆடுகிறான் கண்ணன் ஒரு சீரியல், அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட்டு டெபோ ஆஸ் ஏ மியூசிக் டைரக்டர். அது வந்து நம்ம பத்ரி சார் தான் வந்து டைரக்ஷன் அது. ஸோ எங்களோட காம்பினேஷன் அப்போ ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே அவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஒரு சீரியலில் பண்ணேன், மாங்கல்யம் சொல்லிட்டு. இதில் வந்து நான் ஆஸ் எ மியூசிக் டைரக்டராக சாங் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணேன். ஸோ இப்படி பண்ணும்போது நிறையா ஜிங்கிள்ஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஜிங்கிள்ஸில் வந்து நிறைய பேருக்கு நான் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ வந்து மிஸ்டர் சரவணன், ஹைக்கூ சரவணன் சொல்லிட்டு அவர் நிறையா ஜிங்கிள்ஸ் பண்ணுவார். அவருக்கு நான் ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருந்தேன். அவரோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் கிருஷ்ணா. ஆக்சுவலி அவங்க 2 பேரும் ஜேடி ஜெரிக்கிட்ட ஒர்க் பண்ண டைரக்டர்ஸு. ஸோ இந்த ஜிங்கிளை வந்து ஒரு நாளைக்கு வந்து கிருஷ்ணா வந்து கேட்டிருக்காரு. அவரோட ஆஃபீஸ்க்கு வந்து கேட்டுட்டு இது யார் மியூசிக் பண்ணா அப்படின்னு கேட்டாராம். கேட்டோன்னே அவர் வந்து இந்த மாதிரி சொன்னார். என்னோட நேம் சொன்னோடனே நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஜில்லுன்னு காதல் ரிலீஸ் ஆகி ஒரு 2-3 மந்த்ஸ் அந்த பீரியட் அது. அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட சொன்னோன்னே நான் தான் நிறைய சாங்ஸ் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கேன்ல, அந்த சாங்கெல்லாம் எடுத்துகிட்டு சிடி எல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு ஒரு நாளைக்கு அவரோட ஆஃபீஸில் அவர் இருக்கும்போது நேரில் போயிட்டு அவர்கிட்ட சிடி எல்லாத்தையும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. அவர் கேட்டுட்டு நல்லாயிருக்கு, கம்போசிஷன்லாம் நல்லாயிருக்கு, அரேஞ்ச்மெண்ட்டாக எப்படி பண்ணுவீங்கன்னு தெரியல, ஆனால் கம்போசிஷன் நல்லாயிருக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் ஏதாவது இருந்தால் நான் சொல்கிறேன். அவராக தான் சொன்னார். நான் சான்ஸ் கொடுங்க கூட கேட்கல, நான் யார்கிட்டையும் அப்படி கேட்டு பழக்கம் இல்லை எனக்கு. அப்புறமா வந்து ஒரு ஃபியூ மந்த்ஸில் வந்து அவர் படம் ஏதோ பூஜை போட போகிறோம், அதுக்கு நீங்கள் மியூசிக் பண்ணுங்கன்னு சொல்லி கால் பண்ணார். எனக்கு செம ஷாக். கிருஷ்ணா சார். ஆமாம், அதுதான் ஃபஸ்ட்டு மூவி. ஏன் இப்படி மயக்கினாயின்னு ஒரு மூவி.
ஃபஸ்ட்டு 20,000 செக் கொண்டு வந்து கொடுத்தாரு. நான் அந்த அமௌண்ட்லாம் ஃபுல்லாக நான் பார்த்ததே இல்லை. 20,000 ரூபா செக்கு கையில் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் தான் மியூசிக் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. அதுதான் எனக்கு ஸ்டார்டிங் பாயிண்ட். அந்த படத்தில் எல்லா பாட்டும் வந்து நல்ல ஆடியோ ரிலீஸ் ஆச்சு. படம் வந்து ரிலீஸே ஆகலை, சம் ரீசன்ஸ்னால அது ஆகலை. ஆனால் அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுனால எனக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது. ஏன்னா அதில் வந்து ஸ்ரேயா கோஷல், கைலாஷ்கர், சங்கர் மகாதேவன், சாதனா சர்கம், பென்னி எல்லாரும் அதில் பாடியிருப்பாங்க. ஆல்பமாக வந்து நல்ல ஹிட் ஆச்சு. அந்த ஹிட்டான ஆல்பத்தை வச்சு தான் எனக்கு எங்கேயும் இப்போ வந்து வாய்ப்பு கிடச்சிது. கிருஷ்ணா சாரோட ஃப்ரெண்டு ஸ்டில்ஸ் விஜய்ன்ட்டு. ஸ்டில்ஸ் விஜய் என்ன பண்ணார், அவங்க ப்ரொடக்ஷன் முருகதாஸ் சார் ஓட க்ளோஸ் அவர். அங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்னோடய சிடி எடுத்துகிட்டு போயிட்டு அவருக்கு போய் கொடுத்து, இந்த மாதிரி சாங்லாம் சூப்பராக இருக்குது, இந்த பையனை வேணால் போடுங்க அப்படின்னு சொல்லி அவர் ரெக்கமெண்ட் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கேயும் எப்போதும்ல வந்து நான் சரவணன் சாரை மீட் பண்ணி அதில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன படம் வந்து எங்கேயும் எப்போதும் தான். ரிலீஸ் ஆன படம் எங்கேயும் எப்போதும் தான். அதை கமிட் பண்ணி ஆடியோ ரிலீஸ் ஆன படம் ஏணிப்படி மைக் நாய். வெளியில் வந்த படம் வந்து எனக்கு எங்கேயும் எப்போதும். எங்கேயும் எப்போதும் உங்களுக்காக ஒரு சாங் இப்போ. ஓகே. உன் பேரே தெரியாது, உன்னை கூப்பிட முடியாது, நான் உனக்கு ஒரு பேர் வைத்தேன், உனக்கே தெரியாது, அந்த பேரே அறியாது, அட யாரும் எங்கேது, அதை ஒரு முறை சொன்னாலே தூக்கம் வராது, அட தினம் தோறும் அதை சொல்லி உனை கொஞ்சுவேன், காத அன்பாலே உனை மெஞ்சுவேன். நைஸ். ஃபஸ்ட்டு படம் நீங்கள் ரிலீஸ் ஆகி படம் சூப்பர் டூப்பர் ஹிட். அடுத்த வாய்ப்புன்றது ஈஸியாக வந்துடும், நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். ஆனால் உங்கள் பாட்டு வந்து இந்த எங்கேயுமே இப்போ இப்போ பாடினாங்கல்ல, இந்த பாட்டு வந்து பட்டி தொட்டி எல்லாம் நல்ல ஹிட்டு சார். நீங்கள் அப்போ தான் உங்களை தேடி தான் வாய்ப்பு வந்துச்சா? வாய்ப்பு நிறையா தான் வந்துச்சு எனக்கு ஆக்சுவலாக அந்த டைமில் வந்தது. ஆனால் நான் ரொம்ப செலக்டிவாக, ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் நான் சோலோவாக தான் நான் ஒர்க் பண்ணி பழக்கம். எனக்கு அப்படி தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து பழகியிருக்கேன். ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி நான் ரொம்ப லிமிட்டாக தான் நான் கமிட் பண்ணிக்கிட்டேன். நிறையா படங்களாக அப்படி வரிசையாக பண்ணாமல், எனக்கு டீமாக அப்போது யாரும் ரொம்ப இல்லை. சரி, அதை டீமை தேடி இந்த கமிட்மெண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு டென்ஷனாக பண்ண வேணாமே, சொன்ன மாதிரி ஜாலியாக பீஸ்ஃபுல்லாக பண்ணுன்றது தான் என்னுடைய தாட். அதனால் நான் 1 by 1 மெதுவாக அப்படியே பண்ணிகிட்டே வந்தேன் மூவிஸ். ஓகே சார். இப்போது எங்கேயும் எப்போதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா கிருஷ்ணா சார் ஃபஸ்ட்டு செக்கு கொடுத்தாரு இல்லையா, அதுக்கப்புறம் அந்த செக்கு வந்து திருப்பி வந்து ஒரு படம் பண்ணுறாரு, அதுதான் நெடுஞ்சாலை. ஆமாம். அந்த படம் எப்படி சார் ஆரம்பித்தது? ஆமாம், அந்த படத்துக்கும் நிறையா ரொம்ப காலமும் கொஞ்சம் ரொம்ப தள்ளியும் போயிடுச்சு ஆக்சுவலாக. இந்த படம் எப்படியாவது ரிலீஸ் ஆகணுன்ற அந்த போராட்டத்திலே ரொம்ப வருஷம் வந்து அப்படியே வெயிட் பண்ணிட்டோம். நானும் வெயிட் பண்ணோம், சாரும் வெயிட் பண்ணார். அட்லீஸ்ட் எனக்காவது இந்த எங்கேயுமே எப்போதுன்ற ஒரு பிரேக் ஒன்று கிடச்சிடுச்சு. அவருக்கு அந்த படம் ரிலீஸ் ஆனதுனால ரொம்ப பயங்கர ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு டைரக்டராக வந்து ஏதாவது வெளியில் வந்தால் தானே நெக்ஸ்ட்டு பண்ண முடியும். சரி, அதுக்கப்புறம் தான் இந்த நெடுஞ்சாலை ஸ்கிரிப்டை வந்து பண்ணணும்னு சொல்லி அதுக்கும் நிறைய பயங்கர ஹார்ட் ஒர்க் பண்ணார். அதுலேயும் இந்த மாதிரி நிறையா மேஜிக்கலான விஷயங்கள்லாம் நிறையா நடந்தது. அவர் அந்த ஃபஸ்ட்டு மூவிலே பயங்கர நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிடுச்சு. எங்கள் 2 பேரோடைய தாட்ஸுமே சிமிலராகவே இருக்கும். அது கேட்சியாக இருக்கணும், இருந்தாலும் எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கணும், ஏதாவது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ட்டு எனக்கு எப்போவுமே ஒரு தாட் இருக்கும். அவரும் அதே மாதிரி தான் சொல்வார். ஸோ அதனால தான் நெடுஞ்சாலையில் கூட எல்லாமே கொஞ்சம் ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டலான விஷயமாக தான் இருக்கும் பாட்டு நீங்கள் கேட்கும்போது. பாட்டில் எல்லா பாட்டுமே சூப்பர் டூப்பர் ஹிட் சார் அந்த படத்தில். ஆமாம். அது எப்படி சார் அது அமைஞ்சிச்சு? இல்லை, நம்ம ஹிட்டெல்லாம் நம்ம கையில் கிடையாது ஆக்சுவலாக. இப்போ எங்கேயுமே எப்போதும் கூட எல்லாம் ஹிட்டுன்னா அது கதையும் சப்போர்ட் பண்ணி எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும் போது பாடல் வந்து இன்னும் பெருசாக நமக்கு வந்து சூப்பராக இருக்கிற மாதிரி தோணுது ஆக்சுவலாக. நிறையா படம் சக்ஸஸ் இல்லாத படத்துலாம் பாட்டு ஆக்சுவலாக நல்லா தான் இருக்கும். ஆனால் என்னென்னா இப்போது சக்ஸஸ் ஆனால் தான் அது நல்லா இருக்கிற மாதிரி நமக்கு அது தெரியுது, அந்த பிம்பம் ஒன்று க்ரியேட் ஆகுது. ஓகே சார். எனக்கு இப்போ இந்த கொஸ்டின் என்னன்னாக்கா, நெடுஞ்சாலை படம் அந்த படம் அந்த அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி யூடியூப்போ அந்தளவுக்கு ஃபெமிலியர் கிடையாதுல்ல. ஆனால் அந்த படத்துக்கு வந்து ஒரு அங்கீகாரம் வந்து உங்களோட பாட்டு தான். ஆமாம். ஆனால் ஆக்சுவலாக இதில் ஒரு விஷயம் சொல்லணும். நெடுஞ்சாலையில் தான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரொமோஷனல் வீடியோன்னு ஆரம்பித்தது.
அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த மாதிரி அந்த பைட்ஸ் எடுக்கிறது இருக்குல்ல, அதுக்கு முன்னாடிலாம் ஒரு படத்துக்கு எல்லார்கிட்டேயும் போய் பைட்ஸ் எடுத்து அதை ப்ரொமோஷனாக யூஸ் பண்ணுற அந்த ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் வந்து நெடுஞ்சாலை தான். நீங்கள் நல்லா பாருங்கள், அதுக்கு முன்னாடி எந்த படத்துலையும் இருக்காது. எல்லார்கிட்டேயும் போயிட்டு பைட்ஸ் வாங்கியிருப்பாங்க அந்த படத்தில், போட்டு கட்டு கட்டு கட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். நெடுஞ்சாலை 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 எல்லாரும் சொல்லுவாங்க. அப்புறம் அந்த கண்டென்ட் ஒன்றுன்னா சொல்லுவாங்க. இப்போது பண்ணிகிட்ருக்கிற அந்த விஷயத்த ஃபஸ்ட்டு மூவி வந்து நெடுஞ்சாலை தான். அப்போவே வந்து டைரக்டர் கிருஷ்ணா வந்து இந்த இதை ரொம்ப ஃப்யூச்சரிஸ்டிக்காக அப்போவே அவர் வந்து திங்க் பண்ணியிருக்காரு. உங்களுக்கும் பார்த்திபன் சாருக்கும் இருக்கிற நட்பை பற்றி சொல்லுங்க கொஞ்சம். ஏன் பார்த்திபன் சார் வந்து அவர் என்ன சொல்கிற, அவருக்கு அவருடைய அந்த தாட் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம ஸ்டேஜில் போய் பேசினாலே தெரியும் எப்படி வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணணும். அந்த ஒரு வார்த்தையில் 2 மீனிங்கை வந்து கன்வே பண்ணுறது. நான் சொல்கிற டபுள் மீனிங் இல்லை, அந்த ஒரே இதில் 2 விஷயத்த அவர் சொல்லுவார். ஆக்சுவலாக அவர் வந்தனாலே கொஞ்சம் நமக்கு லைட்டாக டென்ஷனாக இருக்கும். டென்ஷன் மீன்ஸ் என்னென்னா, அவர் பேசுகிறது ஃபுல்லாக டக்குன்னு புரிஞ்சிக்கவே முடியாது. ஏதோ ஒன்று சொல்லுவார், நம்மளை ஒரு கிண்டல் அடிக்கிற மாதிரி ஒன்று சொல்லுவார். நான் அதுக்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் இல்லாமல் அப்படியே சும்மாவே இருப்பேன். அதுக்கப்புறம் அவர் பார்த்தாரு, சரி இங்கே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா கோ டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கெலாம் அவர் என்ன சொல்கிறான்றது புரிஞ்சு அவங்க சிரிப்பாங்களா, எனக்கு அது ரொம்ப புரியாமல் நான் சிரிக்காமே இருப்பேன். அவர் நிஜமாக சொன்ன, இவருக்கு எது பண்ணாலும் இவர்கிட்ட ரொம்ப திறமையை நம்ம யூஸ் பண்ண வேணாம், இவருக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்ட்டு அவரே என்னை மன்னிச்சு விட்டார் ஆக்சுவலாக. ஸோ அந்தளவுக்கு படத்துலேயும் அதே மாதிரி தான் நிறையா விஷயங்கள் இருக்கும். பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும்போது என்ன பண்ணுவார்னா, நான் அந்த ஒத்த செருப்பு அப்போது ஸ்டார்டிங்கில் ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அவர் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருப்பார், அப்படியே பார்ப்பார், இப்படி பார்ப்பார். அந்த சோடா புட்டி கண்ணாடி இருக்கும், அதுலேருந்து ஒரு ஜூம் போவோம், கண்ணாடி வைப்பாங்க, அப்படியே வெறும் எஃபெக்ட்ஸாக போயிட்டுருக்கோம். மேலே ஒரு ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்கும், அப்படியே சவுண்டு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மெதுவாக அப்படியே மேலே அப்படி பார்ப்பார் இருக்கும். இவ்வளோ தானே சீக்வன்ஸு. நான் வந்து அதில் ஒரு மூடாக அப்படியே மைல்டாக ஒரு சஸ்டெயின் மாதிரி ஏதோ ஒன்று போட்டு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டு கேட்டில்ல, அந்த கண்ணாடி எடுக்கும்போது ஏதோ ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறாரு, இந்த இடத்துல இந்த சவுண்டு வரணுன்ட்டு. அதுக்கு ஒரு பேக்கில் ஒரு ஸ்டோரி இருக்குது, அந்த கண்ணாடிக்கு ஒரு ஸ்டோரி இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, மேலே ஃபேனு பார்க்கும்போது வேறு ஒரு ஐடியா ஒன்று சொல்கிறாரு, இந்த இடத்துல இந்த மாதிரி வரணும் அப்படின்ட்டு. நான் பார்த்தேன், வெறும் ஃபேன் தானே, எதுக்கு இந்த இடத்துல எதுக்கு அந்த இன்னொரு எக்ஸ்ட்ராவோ சவுண்டு எதுக்கு அப்படின்ட்டு கேட்குறேன். இல்லை அது உஷா, இல்லை அது உஷான்றது அவங்க ஒய்ஃபோட நேமு. ஸோ அவர் நினைக்கிறது வந்து அந்த உஷாவை, இந்த ஃபேனை பார்க்கல அவர். அப்போ இந்த மாதிரி உள்ள பயங்கரமான டீட்டெயிலிங்கில் ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷன்லேயும் ஒவ்வொரு டீட்டெயிலிங் இருக்கும் அவர்கிட்ட. ஸோ அதை வந்து அவர் சொல்லும்போது தான் எனக்கு அது புரியுது. ஸோ அந்த மாதிரி ஒரு இன்டெப்த் கேரக்டரைசேஷன் உள்ள ஒரு டைரக்டர் ஆக்சுவலாக அவர்.